உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரான் ஒரு சாவியை பற்றி பேசுகிறாருங்க. நாமெல்லாம் வீட்டில் சாவியை மறந்து போய் எங்கேயாவது வச்சுட்டு தேடுவோம் தெரியுமா? கார் சாவி எங்கே, பீரோ சாவி எங்கே, வீட்டு சாவி எங்கே, அல்மிரா சாவி எங்கே, அந்த சாவி இந்த சாவின்னு எல்லா சாவியும் தேடுவோம். வள்ளல் பிரான் சொல்கிறார், ஒரு சாவி இருக்குது, அந்த சாவி கிடச்சிதுன்னா உலகத்திலே உச்சபட்ச சந்தோஷத்தை நம்மால் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறாரு. உடனே நமக்கு மனசுக்குள்ளே ஒரு ஓட்டம் ஓடும்ல, அது என்னங்க சாவி, அது கிடச்சிதுன்னா நானும் உச்சபட்ச சந்தோஷத்தை அனுபவிக்கலாமே அப்படின்னு. அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கான சாவியை நாம் பெறுவதற்கு நாம் ஒன்றும் 7 மலை தாண்டணும், 7 கடல் தாண்டணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. 7 குகை தாண்டி அங்கே இருக்கிற கிளியோட கழுத்தில் இந்த சாவி இருக்கான்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம மனசுக்குள்ளே அந்த சாவி இருக்குது அப்படின்னு சொல்கின்ற ஒரு பத்தியைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வள்ளல் பிரான்னு சொன்ன உடனே இந்த ஜீவகாருண்யம்ங்கிற வார்த்தையை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஏன்னா அதுதான் அவருடைய அடையாளம், அவருடைய ஆளுமை, அவருடைய வாழ்வியல், அவர் சொல்கின்ற அறம், அவர் சொல்கின்ற விழுமியம், அவர் சொல்கின்ற கொள்கை, அவரது தத்துவம் இப்படின்னு எத்தனை வார்த்தையை அடுக்கிட்டு போனாலும் பூமியில் பிறக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும்ல. அப்படி வள்ளல் பிரானுடைய அடையாளமாக இந்த ஜீவகாருண்யம் தான் இருக்குது. அந்த ஜீவகாருண்யம் செய்பவர்களுக்குத்தான் இந்த சாவி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நிச்சயமாக நாமும் தேட வேண்டிய ஒரு சாவி அது. அதற்கு என்ன செய்யணுங்கிற வழிமுறையும் வள்ளல் பிரான் சொல்கிறார். பாருங்களேன். பசியை நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க புவன போக சுதந்திரங்களை பெறுதற்குரிய அறிவு இருந்தும் பூர்வ கர்மத்தாலும் அஜாக்கிரதையாலும் அச்சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளாமல் பசியினால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அந்த பசி வருத்தத்தை நீக்கி திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவதற்கு காரணமாகிய ஜீவகாருண்யம் என்கின்ற திறவுகோலை கொண்டுதான் மோட்சமாகிய மேல் வீட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து எக்காலத்தும் அழியாத இன்பத்தை அனுபவித்து வாழ வேண்டும். ஒரே வாக்கியமாக வள்ளல் பிரான் இந்த பத்தியை கொடுக்குறார். அதுதான் அவரோட சிறப்பு. முதல்ல நம்ம அதை கொண்டாடணும். ஏனென்றால் வள்ளல் பிரான் தங்கு தடையில்லாத சிந்தனை ஓட்டத்தை பெற்றிருந்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த உரைநடையில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கிறார், அந்த வார்த்தை அப்படியே தொடர்ந்து போய் ஒரு பக்கம் முழுக்க எந்த விதமான சிந்தனை சிதறலும் இல்லாமல், எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல், எந்த விதமான வார்த்தை தேடலும் இல்லாமல் மிக வழவழவழன்ற வழுமையாக மிக அற்புதமாக அப்படி ஒரு பட்டு மேலே கை வச்ச மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய உரைநடையை வள்ளல் பிரான் நமக்கு கொடுக்கிறார் என்பது முதல் கொண்டாட்டம். அடுத்த கொண்டாட்டம் தான் அவர் சொல்லுகின்ற ஜீவகாருண்யத்தின் திறவுகோல். அதற்கு என்னென்ன காரணங்களை அடுக்கிறாருங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. பாருங்கள். பசியை நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க புவன போக சுதந்திரங்களை பெறுதற்குரிய அறிவு இருந்தும், அதாவது நம்ம நிறைய தடவை இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகளில் மாட்டியிருப்போம். ஒரு ஊருக்கு பயணம் பண்ணிட்டு போகிறோம், அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்னு போவோம். பட் ஏதோ ஒரு காரணத்தால் வழியில் தாமதமாயிடும். அந்த தாமதத்தை பொறுத்து கொண்டு திரும்பவும் ஊருக்கு பயணிக்கும் போது அந்த இடத்துக்கு போனால் அங்கே உணவு தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடும். அதனால தான் உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்பும் இருந்தும் கூட, அல்லது ஒரு காரியத்தை செய்துட்ருக்கீங்க, அந்த காரியத்தை செய்து முடிச்சப்புறம் சாப்பிட்லான்னு நினைப்பீங்க, அதற்குள் உணவு தீர்ந்து போகக்கூடும். இப்படியாக நாம் எந்த நிலையில் உயர்நிலையில் இருந்தாலும் கூட உணவை பெற முடியாத மாதிரி சில சிக்கல்கள், சில சூழ்நிலைகள், சில சூழல்கள் வந்து சேரும் இல்லையா? அப்படிப்பட்ட நிலையைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். சரி, எல்லா உயர்வும் இருந்தும் நம்மால் பசியார முடியவில்லை அப்படிங்கிற நிலை நமக்கு இருக்குது. ஆனால் எந்த நிலையிலும் பசியாரவே முடியாது என்கின்ற ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்களும் இருக்காங்க. ஒருவேளை பசியவே நம்மால் தாங்கிக்க முடியலைன்னா ஏழ்மை நிலையிலிருந்து அடுத்த வேளை உணவு எங்கே கிடைக்குமோ, யார் கொடுக்க போகிறாங்களோ, எப்படி கிடைக்க போகுமோ அப்படிங்கிற பரிதவிப்பில் இருப்பவர்களுடைய பசியை நினச்சி பாருங்களேன். நல்ல மழை பெய்யுது, எங்கேயுமே வெளியில் போக முடியல, அப்போ யார் பசியை பார்த்து வந்து உணவு கொடுக்க போகிறார்கள்? பெருவெள்ளம் புரண்டு வருது, அந்த நேரத்தில் வெளியில் போய் சாப்பிட முடியல, அப்போ யாருங்க பசி ஆற்றுவிப்பாங்க? அப்போ பசி என்கின்ற உணர்வுங்கிறது யூனிவர்சல், எல்லா உயிரினத்துக்கும் பொதுவானது. அதை தீர்ப்பது தான் மனித குலத்தின் முதல் கடமை என்று வள்ளல் பிரான் சொல்கிறார்.
சரி, இப்படி எல்லா உயர்வும் பெற்றிருந்தும் உணவு கிடைக்காத ஒரு சூழல் இருக்குல்ல, அந்த சூழலில் என்ன பண்ணணும்னு வள்ளல் பிரான் சொல்றார் பாருங்க. பூர்வ கர்மத்தாலும் அஜாக்கிரதையாலும் அச்சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளாமல் பசியினால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அந்த பசி வருத்தத்தை நீக்கி, எனவே இப்படியாக சில பல சூழல்களால் பசியாற முடியவில்லை, உணவு கிடைக்கவில்லைன்னு இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு, அந்த வயிறுகளுக்கு பசியை தீர்க்கின்ற உணவை கொடுத்து அப்படின்னு சொல்கிறார். அதுதான் முதல் விஷயம். அப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எந்த ஊர், எந்த இனம், எந்த குலம், எந்த மொழி பேசுவீங்க, நீங்கள் உயர்ந்தவங்களா தாழ்ந்தவங்களா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்கணும்னு அவசியமே இல்லை. பசி என்று முகம் வாடி இருந்தால் முதல்ல உணவை கொடு என்பது தான் வள்ளல் பிரான் சொல்லுகின்ற அந்த தர்மம். சரி, உணவை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஆகாரம் கொடுத்து அந்த பசி வருத்தத்தை நீக்கி திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவதற்கு காரணமாகிய ஜீவகாருண்யம் என்ற திறவுகோலை கொண்டுதான் அந்த முதல் கவளம், பசி நீக்குகின்ற முதல் கவளம் வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னு வைங்களேன், முகத்தில் ஒரு தெளிவு, நிம்மதி வரும் தெரியுமா? அந்த தெளிவையும் நிம்மதியையும் எந்த வார்த்தையாலும் விளக்க முடியாது. அந்த மகிழ்ச்சி, அப்பா வயிறு நிரம்பிச்சு, உயிரே வந்ததுப்பா. ஏன் உயிரே வந்ததுன்னு சொல்கிறோம்? பசி என்கின்ற உணர்வு வரும்போது உணவு கிடைக்கவில்லை என்றால் உயிர் பரிதவித்து போகிறது. வயிறு பரிதவித்து போகிறது என்று சொல்ல முடியாது. உயிர் பரிதவித்து போகிறது, உயிர் துவண்டு விடுகிறது, உயிர் களைத்து விடுகிறது, உயிர் சோம்பி விடுகிறது, உயிர் அப்படியே நடுங்குகிறது, உயிர் பரிதவிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எனவே உயிரை கொடுக்கின்றவர்கள் தான் உண்டி கொடுப்பவர்கள் அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். வள்ளல் பிரானும் அதைத்தான் சொல்கிறார். எனவே அந்த திறவுகோலை கொடுப்பவர்களுக்கு என்ன சந்தோஷங்கிறத சொல்லி நிறைவு செய்கிறார் பாருங்க. ஜீவகாருண்யம் என்கின்ற திறவுகோலை கொண்டுதான் மோட்சமாகிய மேல் வீட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து எக்காலத்தும் அழியாத இன்பத்தை அனுபவித்து வாழ வேண்டும். இதுதாங்க உண்மையான இன்பம். அதை விட்டுட்டு புராணங்களில் சொல்கிறாங்க, இதிகாசங்களில் சொல்கிறாங்க, இந்த கதையில் சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. உண்மையிலேயே நாம் தேவர்களாக வேண்டும், உண்மையிலேயே நாம் அமுதம் பெற வேண்டும், உண்மையிலேயே நாம் மோட்சமடைய வேண்டும் என்றால், அந்த சாவி கிடைக்க வேண்டும் என்றால், மேல் வீடுங்கிறது எங்கேயோ வானத்தில் இருக்குது, தேவலோகத்தில் இருக்குங்கிறதெல்லாம் இல்லை, நம்ம பக்கத்தில் இருக்குது. பசித்த வயிறு தான் அந்த உலகம், பசித்த வயிற்றுக்கு உணவை கொடுப்பது தான் மேல் லோகத்துக்கான சாவி என்று மிக தெளிவாக நம்முடைய வள்ளல் பிரான் விளக்குகிறார். இதை விட வேற என்னங்க சொல்ல முடியும்? இதுதான் மேல் லோகத்துக்கான சாவி என்று வள்ளல் பிரான் சொல்லும்போது அதை செய்வது தான் மனித தர்மம், மனித குலத்தின் நியாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கதை 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 என்று திரும்ப திரும்ப கதையவே சொல்லிட்டு இருக்காம, ஒரு வயிற்றுக்கு பசியை போக்குகின்ற உணவை கொடுக்கின்ற அந்த விஷயத்தை செய்வோம். அதன் மூலம் மோட்சமாகிய அந்த வீட்டு கதவை நாமே திறந்து கொள்வோம். அந்த மோட்சமாகிய வீடுங்கிறது வெளியில் இல்லை, மேல் லோகத்தில் இல்லை, பக்கத்து வீட்டில் இல்லை, அண்டை வீட்டில் இல்லை, பின்பக்க வீட்டில் இல்லை, முன்பக்க வீட்டில் இல்லை, எதிர்த்த வீட்டில் இல்லை, நம்ம மனசுக்குள்ளே இருக்குது அந்த வீடு அப்படிங்கிற தெளிவை நாம் பெற வேண்டும். அதற்காகத்தான் தன்னுடைய வாழ்வியலாக ஜீவகாருண்யத்தை செய்து காட்டினார் நம்முடைய வள்ளல் பிரான். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.